வனவிடையிலே கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லதாங்க, லக்னத்து பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பாரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு உங்களோட ராசியாதிபதி சனி 2ல் இருக்கார். நிறைய கிரகங்கள் 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது, அது ரொம்ப பெரிய விஷயம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதி ஆட்சி பலத்தோடு இருக்கும். பொருள் வரவு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய், 3 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். அவங்க சொன்னாங்க, அது எப்படி சொன்னாங்க, இது சொன்னாங்கன்னு அதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணாமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு நடுவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அவங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. பட்டு வீடு சொத்துக்கள் வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ஆட்சி பலத்தில் 5 குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் ஹாப்பியாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல சிறப்பான பலன்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே நல்லாயிருக்கு. புதன் வியாழக்கிழமைகள் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் போகும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்களையும் குதூகலையும் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாமே இருக்குது. ரொம்ப ஹாப்பியஸ்ட் ட்ரிப்பு இதெல்லாமே போயிட்டு வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் அப்பப்போ சின்னதாக ஒரு கலக்கங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. கலக்கம்னா ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும். ஓகேங்களா? மற்றபடி பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வருமானங்களையும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதி குரு 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள், சந்தோஷங்கள், குதூகலமாகவே ஹாப்பியஸ்டாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபக்தி பலன். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் 7ஆம் அதிபதி உங்களுக்கு 3ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகளில் பெரிய வெற்றிகள், சந்தோஷங்கள், ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட் எல்லாமே அற்புதமாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி அந்தரங்கள். சந்திரன் 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் ஒரு புதன் வியாழக்கிழமையில் கொஞ்சம் வேலையில் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கும். ஸோ அதனால் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கும்ப லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அந்த டைமில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். யார் என்ன சொன்னாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னம் ராகு தேசம். ராகு ராசியிலும் கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க, கொஞ்சம் ஏய் அப்படிங்கிற ஒரு மிரட்டுற துணியில் சில பேர் மிரட்டுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. கொஞ்சம் நம்ம கோபம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் கொஞ்சம் காமாக ஹேண்டில் பண்ணுறது கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக குரு தசாபுத்தி. குரு நல்ல பொருள் வரவுகள், நல்ல வருமானத்தையும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கும்ப லக்னமாக சனி தசாபுத்தி. சனி நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள், செலவுகள், சுப செலவுகள்லாம் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாக புதன் தசாபதம். குழந்தைகள் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக கேது தசாபதம். கேது 7ல் இருக்கார். ஸோ 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் சின்னதாக ஒரு அப்பப்போ சின்ன சின்ன ஈவோ கிளாஷஸ் இருந்தாலும் எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது. என்ன பண்ணுறது, அப்போ அது எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தான். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது வியாபார ரீதியான விஷயங்கள், சின்ன சின்ன கடன்கள் சில பேர் வாங்குறது, ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் 4, 9ஆம் அதிபதி 4ல் ஆட்சி பலமாக இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் அற்புதமாக இருந்தாலும் தந்தை சார்ந்த உறவுகளில் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி சொல்ல போகிறது குலதெய்வம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வங்கிற ஒரு விஷயம் உண்மையாக சரியா இல்லையான்னு. ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் ஜென்ரேஷன்ஸில் நிறைய நம்பிக்கையின்மை நிறைய இருக்குது.
அது சில பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பரிவார தெய்வங்கள் எல்லாம் வந்து சில பேர் என்ன சார் இந்த சாமி வந்து கத்தியும் கப்படமாகவும் இருக்குது, இதெல்லாம் வேலை செய்வான்னு நிறைய பேர் சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் வேலை செய்யணும், பயங்கரமாக வேலை செய்யும். நீங்கள் வந்து எதையுமே வந்து நீங்கள் உள்ளே போய் உட்காந்து பார்த்து தான் பதில் சொல்லணும். ஏன்னா வந்து கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கண்ணாமுன்னான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாமல் ஓகே எது உண்மைங்கிறது தெரியும். நாங்கள் உணர்ந்துருக்கீங்களா அப்படின்னா குலதெய்வங்கிறதும் உண்மையாக நிற்குங்க. எப்படி நிற்கும்னா நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கரெக்டாக ப்ராப்பராக போனீங்கன்னா அதோடைய லெவலே வேறு லெவலில் உட்காருன்றது தான் உண்மையான விஷயம். எனக்கு குலதெய்வம் தெரியுமா தெரியாதுன்னா நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அந்த மாதங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். அந்த நட்சத்திரம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ எந்த மாதத்தில் இருக்கார். இப்போ உதாரணமாக சனி பகவான் வந்து மேஷத்தில் இருக்காருன்னா நீங்கள் சித்திரை மாதத்தில் அது சித்திரை மாதம் வர்றதில் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி மேஜிக் நடக்குதுன்னு. குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசும். எப்படி பேசும்னா அது டேரெக்டாக சாமியாக வந்து பேசாது, அது வந்து ஒரு வேற ஒரு ரூபத்துலேயோ வேற ஒரு இண்டிகேஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது வந்து பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் இருக்கு இல்லைங்களா, இப்போ மேஷம்னா சித்திரை, ரிஷபனா வைகாசின்னு சொல்லி தமிழ் மாதங்களாக பிரிச்சுட்டு உங்கள் சனி பகவான் எங்கே இருக்கார் அந்த மாதத்தில் வர அந்த சனி பகவான் இருக்கிற நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு போகிறது நல்லது. இப்போ உதாரணமாக எனக்கு வந்து சனி பகவான் இருக்கிறது ரிஷபத்தில் இருப்பாருங்க. ஸோ ரிஷபத்தில் இருக்காருன்னா வைகாசி மாதம் அப்படின்னு நான் எடுத்துக்கணும். ஸோ வைகாசி மாதம்னு எடுத்துகிட்டு எனக்கு வந்து எதில் இருப்பார்னா ரோஹிணியில் இருப்பார். ஸோ ரோஹிணியில் இருக்கும்போது அந்த வைகாசி மாதம் வருகிற அந்த ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு நான் விரதம் இருந்து அந்த குலதெய்வத்துக்கான விஷயத்தை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கொடுத்துரும். அதே மாதிரி தான் சில பேர் சனி வக்கரமாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வம் ஆக்சுவல் குலதெய்வம் தெரியாது, ஏதோ குலதெய்வம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. இப்போ எனக்கு சனி வக்கரம் எனக்கு குலதெய்வம் கரெக்டாக தெரியாது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஹரிஹரசுதன் ஐயப்பன் அவர் தான் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் குலதெய்வமே. ஸோ நீங்கள் குலதெய்வம்னா நீங்கள் ஹரிஹரசுதன் ஐயப்பனை வந்து வணங்கி பண்ணுங்க. கரெக்டாக எப்போ போகணும்னா சனிக்கிழமைகளில் வந்து ஐயப்ப கோயிலில் போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதுவும் ஒரு பலன் கொடுக்கும். அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமைகள் அதுவும் ரொம்ப சூப்பராக ஆகும். ஸோ நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்களோ அன்றைக்கி வந்து ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகிறத வந்து வழக்கமாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். உங்களுக்கு குலதெய்வமே தெரியலனா கூட அந்த குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கோன்னா ஏதாவது ரூபத்தில் வந்து வரும், அதை வந்து நீங்கள் பிடிச்சிப்பீங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து பரிசித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா எல்லா ஜாதகத்திலையும் சனி பகவான் இருப்பார். அந்த சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் குலதெய்வம் அமையும். அந்த கோயில் சுற்றி இருக்கிற இடங்களை முதற்கொண்டு நாங்கள் மார்க் பண்ணி சொல்லுவோம். அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். இதை வந்து பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் போதே நம்ம என்ன பண்ணோம்னா வயதானவர்கள் யாராச்சும் வந்து வீட்டில் வந்து வயசானவங்களோ வீட்டில் பக்கத்தில் ரொம்ப முடியாதவங்க வயதானவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுங்க. ஃபுட்டு அந்த துணிமணிகள் எடுத்து கொடுக்கறது இதெல்லாமே வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது குலதெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் அவங்க வயிறு நிறையும் போது உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது கோயிலில் அதுவும் வந்து வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் உங்கள் குலதெய்வம் எப்படி நின்று பேசும்னு. இப்போ உதாரணமாக வந்து ஒரு எல்லை தெய்வம் வந்து ஒரு குலதெய்வமாக இருக்குன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வேலை செய்யுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். மற்ற தெய்வத்தோட இதுக்கெலாம் வந்து பவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சுடலை மாடன் ஒரு கோயில் இருக்குங்க. அது எக்ஸ்ட்ராடனரியான கோயிலுங்க. கண்ணன் இருக்கார் இல்லையா, ஸ்டன் மாஸ்டர், அவருடைய கோயில் தான் அது. எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாருமே அதை போய் வழிபாடு பண்ணுவோம். ஸோ வழிபாடு பண்ணும்போது எனக்கு ஏற்பட்டது, நான் ஒரு நாள் திடீர்னு எனக்கு தோணுச்சு ஒரு அருவா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்போது அந்த இன்சிடென்ட் வந்து அருவா வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு இன்சிடென்ட் வேணும் இல்லையா, குலதெய்வம் எப்படிலாம் வேலை செய்யணும், அதுக்கான விஷயமாக தான் சொல்கிறேன். அருவா வாங்கி கொடுக்குறேன். என் பையனும் நானும் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த சாமிக்கிட்ட இருந்து ஒரு பழம் கொடுக்குறாங்க. அதாவது கற்ப கிரகத்துக்குள்ளே இருக்கிற சாமிக்கிட்ட ஒரு பழம் கொடுக்குறாங்க. அந்த பழத்தை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த எங்கள் ஒய்ஃப் வந்து டக்குன்னு அந்த பழத்தை சாப்பிட்டு சொல்கிறாங்க, சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை. அது எப்படி ஒரு வாழைப்பழத்துக்கு டேஸ்ட் இல்லாமல் போகும். கற்பகிரகத்துக்குள்ளே இருக்க சாமி சாப்பிட்ட பிரசாதமாக இருந்தாலும் சரி, வாழைப்பழமாக இருந்தாலும் அதுக்கு டேஸ்ட்டே இருக்காது. அப்போ சாமி இருக்குன்னு தானே அர்த்தம். யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தது. அதனால் அந்த உடம்பு வலி பார்த்திங்கன்னா அப்படி பிச்சு எடுத்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு விஷயம் வந்து குலதெய்வம் இருக்கா தெய்வம் இருக்கா இல்லையான்றதும் நீங்கள் அனுபவப்படுங்க. யாரோ ஒருத்தன் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டான், சாமி இல்லைன்னு சொல்கிறான், ஜோசியம் போயின்றான் அதுன்றான், அப்படிலாம் கிடையாது.
நீங்கள் அனுபவ ரீதியாக வந்து செயல்பாடு பண்ணி பார்க்கும்போது உண்மை என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக விலகும். அற்புதமான விஷயங்களும் நடக்குங்க. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குங்க. சனிக்கிழமைகளில் வணங்கலாம், இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளில் போய் வணங்குங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்காக. அது குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கொண்டு எந்தவித மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.